வணக்கம் ராஜேஸ்வரி. திருவள்ளூர் காய்கறி மார்க்கெட்டில் பெண் மீது பெட்ரோல் ஊற்றி எரித்த சிசிடிவி கேமரா காட்சிகள் தற்போது வைரலாகி திருவள்ளூர் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. குறிப்பாக திருவள்ளூர் அடுத்த புலரம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் பார்வதி தம்பதியினர். இவர்களுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருந்த நிலையில் சுரேஷுக்கும் ராஜேஸ்வரி என்ற பெண்ணுக்கும் திருமணத்துக்கு மீறிய உறவு இருந்ததாக கூறப்படும் நிலையில் இதனால் சுரேஷுக்கும் பார்வதிக்கும் தம்பதியினருக்கு தகராறு இருந்து வந்துள்ளது. சுரேஷ் நடத்தி வரும் காய்கறி கடையை ராஜேஸ்வரி கவனிக்க வந்ததாக கூறப்படும் நிலையில் அதை பொறுத்து கொள்ள முடியாத சுரேஷின் மனைவி பார்வதி கடந்த 9ஆம் தேதி காலை 8:50 மணி அளவில் மக்கள் அதிகம் நடமாட்டம் உள்ள திருவள்ளூர் மார்க்கெட் காய்கறி கடைகள் இருந்த ராஜேஸ்வரி மீது பெட்ரோல் ஊற்றி எரித்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி வருகிறது. அந்த வீடியோவில் சுரேஷின் மனைவி பார்வதி ராஜேஸ்வரி இருக்கும் காய்கறி கடைக்கு வேகமாக வருவதும், பாட்டிலில் தான் கொண்டு வந்து பெட்ரோலை ராஜேஸ்வரியின் மீது ஊற்றுவதும், பின்னர் ராஜேஸ்வரி கடையில் எரிந்து கொண்டிருந்த விளக்கின் மீது பெட்ரோல் ஊற்றிய நிலையில் ராஜேஸ்வரி உடல் முழுவதும் தீப்பற்றி எரியும் காட்சிகள் பதிவாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது. மேலும் உடல் முழுவதும் தீக்காயங்களுடன் சுமார் 80% காயங்களுடன் சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கடந்த 4 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று இரவு ராஜேஸ்வரி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சுரேஷ் மற்றும் சுரேஷின் மனைவி பார்வதி உள்ளிட்ட 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது ராஜேஸ்வரி மீது பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்படும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி திருவள்ளூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்னவென்று பார்த்தோம்னால், அதிக மக்கள் நடமாட்டம் உள்ள காய்கறி கடை பகுதியில் இது போன்ற சம்பவம் அரங்கேறி உள்ளது. பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ரஜி.